இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது தெளிலால், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை சிம்சோன் அறியாமல் இருந்தான். சிம்சோனுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவன் பிறந்த நோக்கம் அனைத்தும் தேவனாலே முன் குறிக்கப்பட்டு முன் அறிவிக்கப்பட்டவை. அவன் திராட்சை ரசமும் மதுவும் குடிக்காமல், தீட்டானதை சாப்பிடாமல், சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படாதபடி அவன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நசரேய வாழ்க்கை வாழ வேண்டியவன். தன் தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி இவர்களுடைய மரணத்தை தவிர வேறு எவருடைய மரணத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான். தீட்டானதை சாப்பிடக்கூடாது என்பதை மறந்தவனாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினால் கொல்லப்பட்ட சிங்கத்தின் உடலில் இருந்த தேனை சாப்பிட்டு தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான். தங்களுடைய விரோதியான, தங்களுடைய இனம் அல்லாத புறஜாதியான பெலிஸ்திய தேசத்து பெண்களை இச்சித்து திருமணம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறி தன் தலைமுடியை சிரைத்து போட தன்னை அர்ப்பணித்து கொண்டான். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ வேண்டியவன், இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டியவன், தேவனால் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீறி நடந்து தேவன் தன்னை விட்டு விலகினதையும் அறியாமல் பெலிஸ்தியரால் சிறைபிடிக்கப்பட்டவனாய், கண்கள் பிடுங்கப்பட்டு கனவீனப்படுத்தப்பட்டவனாய் பெலிஸ்தியரோடு கூட மடிந்து போனான். அதே போல உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கென்று பரிசுத்தமும் பிரியமுமான வாழ்க்கை வாழ வேண்டிய நாம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டத நோக்கத்தை மறந்து தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து உணர்வில்லாமல் இருந்து நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை சிதைத்து வாழாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்ற வசனத்தின்படி உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக உலக ஆசையின் மேல் நாட்டமுள்ள மக்களைப் போல நாம் வாழாதபடி தேவனுடைய பிள்ளைகளாக தேவ ராஜ்யத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை மறந்தவனாக தன் இச்சையின்படி வாழ்ந்து தனக்கான தேவனுடைய திட்டத்தை சிதைத்து போட்டு தேவனுடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதையும் அவன் அறியாமல் இருந்தது போல நாங்கள் இருந்து விடாதபடி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் திட்டம் பரிபூரணமாக நிறைவேற எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், ஜீவிக்கிறார் என்று சொல்லப்பட்டதன்படி வாழ எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.